நான் ஆராதிக்கும் ஆராதனையில் உலாவிடும் என் தெய்வமே. நான் ஆராதிக்கும் ஆராதனையில் உலாவிடும் என் தெய்வமே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். தனிமையின் பாதையில் நடந்தாலும் உம் பாத சுவடுகள் என்னை தொடருதே. தனிமையின் பாதையில் நடந்தாலும் உம் பாத சுவடுகள் என்னை தொடருதே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். நான் ஆராதிக்கும் ஆராதனையில் உலாவிடும் என் தெய்வமே. ஓரேபிலே மோசையுடன் பேசினீரே, இன்றும் என்னோடு பேசுமையா. ஓரேபிலே மோசையோடு பேசினீரே, இன்றும் என்னோடு பேசுமையா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். நான் ஆராதிக்கும் ஆராதனையில் உலாவிடும் என் தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் புலம்பல் 3வது அதிகாரம் 57வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்திலே நம்ம கூப்பிடுற நாளிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், பயப்படாதே. எதை குறித்தும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், தீர்க்க முடியாத காரியமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை பயப்படாதே. அதுவும் அவர் கூப்பிட்ட நாளிலே அணுகி. யார் நம்மளை அணுக முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அணுகுவாங்க. ஆனால் அவங்களுடைய சொல்கிற வார்த்தை நம்மளுக்கு உறுதியாக இருக்காது. அது நம்மளை அந்த சமயத்தில் ஆறுதல் படுத்தும். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது உறுதியாய் நிற்கும். இந்த நாளிலும் நீங்களும் எதை குறித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. அவரை அணுகுங்க. அவரை அணுகி நீங்கள் கூப்பிடும்போது அவர் சொல்கிற வார்த்தை மறு உத்தரவாய் பயப்படாதே. God bless you.